அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பணத்தை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய, மேலும் நாம செலவு செய்த பணம் நம்ம கிட்ட திரும்பி வர, அதுவும் 2 மடங்காக திரும்பி வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை நிறைய சம்பாதிப்பாங்களே தவிர அவங்களால சேமிக்கவே முடியாது. மேலும் பணத்தை ஏதாவது ஒரு வழியில செலவு செய்து வீட்டில் பணமே தங்காம இருக்கும். பேருக்கு தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட சேமிப்பு அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் சில பேர் கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது. கையில் சம்பளம் வாங்க உடனே எல்லாமே செலவுக்குன்னு மட்டுமே போதே தவிர என்கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குது. மேலும் இன்னும் சில பேர் என்கிட்ட பணமே இருக்க மாட்டேங்குது, சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே இல்லை, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலவு செய்த பணம் உங்ககிட்ட திரும்ப வரும், அதுவும் 2 மடங்காக திரும்ப வரும். இதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே வாங்கக்கூடிய முதல் சம்பளத்தில் நீங்கள் முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு. அப்படி இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ. இந்த கல்லுப்பை நீங்கள் உங்களுடைய சமையலுக்காக பயன்படுத்திக்கலாம். மல்லிகைப்பூ அப்படின்றது சாமி படத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்பவுமே பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த பணத்தில் உப்பு வாங்குறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை எப்போதுமே நீங்கள் எச்சில் தொட்டு நோட்டுகளை நீங்கள் எண்ணவே கூடாது. சில பேர் பழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எச்சில் தொட்டு நோட்டு அவங்க எண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல தரித்திரம் தான் உருவாகுமே தவிர எதுவுமே அவங்க கிட்ட நிலைத்து நிற்காது, செல்வம் அவங்க கிட்ட தங்கவே தங்காது. அதனால தான் நிறைய கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க. வாட்டரை யூஸ் பண்ணி நோட்டுகளை எண்ணுவாங்க. அவங்களாம் நல்லா பணக்காரராக தான் இருப்பாங்க. ஏன்னா பணக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த சில ரகசிய தாந்திரிக சில வித்தைகள் தான் இதெல்லாம். நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடையிலாம் எச்சில் தொட்டி யாருமே பணத்தை எண்ணவே மாட்டாங்க, தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட எந்நேரமும் பணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு வழி, பணத்தை நீங்கள் எப்போதுமே ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது பணத்தை நீங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பதன் மூலமாக பணம் உங்ககிட்ட இரட்டிப்பாக வந்து சேரும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, கடனாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு இரட்டிப்பாக வரணும். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு பணம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஏதோ நீங்கள் பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வாங்குற இடத்துல பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் செலவு செய்த பணம் கொஞ்ச நேரத்தில் அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாட்களில் அந்த பணம் உங்களுக்கு இரட்டிப்பாக வரணும். அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் இரட்டிப்பாக வந்து சேரும். மந்திரத்தை சொல்கிற நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வசி வசி. மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வசி வசி. இந்த மந்திரத்தை 5 முறை உச்சரிக்கணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பணத்தை எடுத்து உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வசி வசி அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த பணம் இரட்டிப்பாக வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.